ஹாய் விவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா லூசிஃபர் 2. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு, அவரும் நடிச்சிருக்காரு. மோகன்லால் நடிச்சிருக்காரு. மோகன்லால் சார் அந்த படத்தில் வந்து ஒரு டான் மாதிரி அவரை வந்து காமிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர், கிஷோர், டொவினோ தாமஸ், அப்புறம் இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் என்ன, ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரளாலேயே வந்து காமிச்சிருப்பாங்க. செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு இன்டர்நேஷனல் டான் மாதிரி ஒரு மோகன்லால் அவர் காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தோட மைனஸ் ப்ளஸ் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபைட் சீக்வன்ஸு, நிறைய ஒரு ஒரு சினிமா ஃபோட்டோகிராஃபர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதெல்லாம் இருக்கும். மோகன்லால் அவரோட ஆக்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கேஜிஎஃப் படம் நம்ம பார்த்துருக்கோம். சேம் அதே மாதிரி சீக்வன்ஸ்லாம் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நீங்கள் பார்க்கலான்னு சொல்லலாம். ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் டான் மாதிரி அவரை காட்டுறாங்க. அந்த ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரடக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஒரு ஹெலிகாப்டரில் வருவார். அந்த சீன் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம் ஒரு மாசாக இருக்கும். அவர் வந்து கேரளாவிலேருந்து திடீர்னு 5 வருஷமாக காணாமல் போயிடுவார். அவர் மற்ற கண்ட்ரிலெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தார், அவர் என்ன மாதிரியான டான், அதுக்கான சீன்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு டான் மாதிரி அவர் மோகன்லால் சாரை வந்து காமிச்சிருப்பாங்க. திடீர்னு அவங்க வந்து கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து மோகன்லால் அவர் அந்த பெரிய ஒரு கட்சி பார்ட்டி லீடர் வந்து இறந்துருவார். அவருக்கு பேக் போனால் இவர் இருந்திருப்பார். அவரோட பொண்ணு வந்து மஞ்சு வாரியராக இருக்கும். செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியோட பிரதர் தான் வந்து டொவினோ தாமஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் தான் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பார்ட்டியில் வந்து பெரிய ஒரு இந்தியா லெவலில் ஒரு லீடிங் பார்ட்டி அவர் தான் வந்து மெயின் இல்லை. அவரை வந்து கூட்டணி கட்சி வைப்பாங்க. அது நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. கேரளா என்ன ஆக போகுது, கேரளா வந்து ஒரு வழியாயிடும், ஏதோ ஒரு பிளானிங்கோடு இருக்காங்க. அதுக்காக வந்து திரும்ப இவரை வந்து ஸ்டீஃபன் ராஜ், இவர் லூசிஃபரை வந்து கொண்டு வரணுன்றது ஒரு ப்ரெஸ் பத்திரிகையாளர் வந்து போய் மோகன்லால் ஃபாரின் கண்ட்ரியில் வந்து சந்திச்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. மோகன்லால் அவர் வந்து அவர் அந்த ஊருக்கு ஆபத்து, அவருக்கு எல்லா விஷயமும் ஆல்ரெடி வந்து அப்டேட் ஆயிருக்கு. அந்த ஊருக்கு ஆபத்துன்னு சொல்லி கேரளாவுக்கு வந்து திருப்பி வந்து மஞ்சு வாரியருக்கு வந்து ஒரு பில்லராக நிற்கிறாரு, சப்போர்ட்டிவாக நிற்கிறாரு. மஞ்சு வாரியர் திருப்பி அந்த கட்சி எப்படி லீட் பண்ணுறாங்க, டொவினோ தாமஸை வந்து எப்படி சீஃப் மினிஸ்டர் போஸ்டிங்லேருந்து இறக்குறாங்க, திருப்பி அந்த அந்த வில்லனை வந்து கூட்டணி கட்சி வச்சிருப்பாரு, அவர் தான் வந்து மெயின் வில்லன், அவரை எப்படி அழிச்சாங்க அப்படின்றத அந்த படத்தோட கதை. பிருத்திவிராஜுக்கும் அந்த படத்தில் வந்து ஒரு ரிவெஞ்ச் இருக்கும். ஸ்டார்டிங்கே வந்து பயங்கரமாக காட்டுவாங்க. பிருத்திவிராஜ் வந்து சின்ன வயசில் வந்து நார்த் சைடில் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஃபேமிலி, ஒரு கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே வந்து கொடூரமாக கொலை பண்ணுவார் அந்த மெயின் வில்லன். அவரோட வளர்ச்சி எப்படி இருக்குது, அவர் ஸ்டார்டிங் என்னென்ன அக்கிரமெல்லாம் பண்ண சொல்லி அவரோட சீனும் காமிச்சிருப்பாங்க. பிருத்திவிராஜ் மட்டும் அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகிருப்பார். அவர் வந்து மோகன்லால் கூட இருப்பார். கடைசியில் பிருத்திவிராஜ் அந்த வில்லனை எப்படி பழி வாங்குறாரு, மோகன்லால் அவர் கூட எப்படி சப்போர்ட்டாக இருக்கிறாரு, இப்படி தான் கதை போகும். மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் மாஸ்ன்ற பேரில் மோகன்லாலுக்காகவே எடுத்த ஒரு படம் மாதிரி இருக்கும். நடந்தா ஒரு ஸ்லோ மோஷன், திரும்பினா ஸ்லோ மோஷன், சிரிச்சா ஸ்லோ மோஷன், உக்காந்தா ஸ்லோ மோஷன், எல்லாத்துக்கும் ஸ்லோ மோஷன், பேக்ரவுண்ட் பிஜிஎம்ஐ போட்டுட்டு அவ்வளோ ஒரு மாதம் அவரை காட்டணும்னு அவசியமே இல்லை. கதை அந்த அளவுக்கு வந்து வெயிட்டாக இல்லை. ஏதோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு கமர்ஷியல் மாதிரி இருக்கும், ஒரு இன்டர்நேஷனல் டான் மாதிரி காட்டுவாங்க, ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வரும் அப்படி இப்படின்னு. அது ஒரு ஆஸ் யூஷுவல் ஸ்டோரி தான். நிறைய படத்தில் அந்த சீன்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக ஆஹா ஓஹோ புதுசான ஸ்டோரிலாம் இல்லை. செகண்ட் ஹாஃப்ல வந்து கேரளாவுக்கு அவர் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, வில்லன்கள்லாம் எதிர்த்து என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி காட்டும். ஒரு ஒரு ஊரில் அவர் இருக்கும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டெவில் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவருக்கு வந்து மோகன்லால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அட்ரஸ் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு பர்சன். ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது ஒரு ஒரு பேர் வச்சுப்பாரு. அந்த மாதிரி தான் அவரை காமிச்சிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு யாருக்குமே தெரியாது. அவர் ஆனால் ஒரு டான், அவர் கூட வந்து பெரிய பாடி கார்ட்ஸ்லாம் AK-47 கன்ஸ் எல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக இருக்கும். பயங்கர ஒரு மாசாக காட்டுவாங்க. மற்றபடி அவரோட டீட்டெயிலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். கூட வந்து பிருத்திவிராஜா அந்த டீமில் இருப்பார். வந்து கேரளாலேயும் அந்த விஷயத்தை வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு போயிடுவார். நிறைய பேர்கள் இருக்கும், அவர் அது நிறைய பேர் இருக்கும். எல்லா இடத்துலையும் இப்போ நிறைய கண்ட்ரிக்கும் அவர் ட்ராவல் பண்ணுவார். நிறைய அவருக்கு அவர் எப்படி சின்ன வயசுல பிருத்திவிராஜ் இவரை கூட்டிகிட்டு வந்தாருன்றது அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிச்சிருப்பாங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசப்பாயிண்டடாக தான் இருக்கும். மலையாள ஆடியன்ஸுக்கு எப்படின்னு தெரியல, தெலுங்கு ஆடியன்ஸுக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய வச்சு சும்மா ரொம்ப ஒரு மாசாக காமிச்சு தான் அவர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு ஸ்டோரி வந்து இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். பிருத்திவிராஜ் இன்னும் நல்ல ஸ்க்ரீன் பிளே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம். ஓரளவு மாசான சீன்லாம் இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல அக்செப்டபிளான மஞ்சு வாரியருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த காட்டுக்குள்ளே வந்து ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு சில சீன்லாம் அக்செப்டபிள்னு சொல்லலாம். மற்றபடி
2K கிட்ஸ் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு போய் பார்த்தாங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடலாம் அந்த படத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டாக தான் ஆகுங்க. இந்த படம் வந்து அதான் மைனஸ்ன்னு சொன்னால் இதான் ரொம்ப மாஸ் காமிச்சு படத்தை வந்து ரொம்ப டவுன் பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.5 out of 5. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.